தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்த வெள்ளம் ஏற்பட காரணம் அந்த பனிப்பாறை வெப்பமயமாதலால் உருகி மொத்தமாக அந்த லென்டிகோலா என்ற ரிவரில் விழுந்து அது பெரு வெள்ளத்தை பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இது வரைக்கும் 1500 பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம பேருந்துகளில் பார்த்தோமே ஆனால் பேருந்துகளில் மட்டுமே 1500 பேர் இருந்திருக்கலாம் என்ற ஒரு செய்திகள் வருகின்றது. இந்த நதி கிட்டத்தட்ட அதாவது இது வந்து திரிசூலி அப்படின்றதுல வந்து நம்ம பீகாரில் வந்து நம்ம இந்த நதி கலக்கிறது. ஸோ பீகாருக்கும் ஃப்ளட் அலர்ட் விடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எல்னினோ வந்து காலம் கட்டந்து இருப்பதால் பே ஆஃப் பெங்கால் 2.9 டிகிரி அதாவது டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்டும் இன்னும் வரும் காலங்களில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க அண்டார்டிக்ல ஐஸ் உருகி நகழ்ந்துகிறது என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல இது மலையில் இருக்கக்கூடிய ஐஸ் மொத்தத்தையும் பெயர்த்து கொண்டு வந்து ஒரு செயற்கையான பேரிடரை போல இயற்கையாக செய்திருக்கிறது. 6 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 6 2 12 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 12 கிலோமீட்டர் சுற்றளவில் எண்ணற்ற ஹோட்டல்கள், அங்கு தங்கியிருந்தவர்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், அடுக்குமாடி கட்டிடங்கள், அங்கு வசித்த மக்கள் அனைத்தும் என்னவாயிற்று என்பதை இன்று வரை நாம் செய்திகளிலேயே தேடிக்கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இயற்கை பேரிடர் ஆபத்தான விஷயம். இது நடந்தது வந்து இயற்கை பேரிடர். ஆக்சுவலாக இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மழை கூட அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால்லாம் அங்கே இல்லை. அன்னைய தேதியில், அதாவது நேற்றைய தேதி ஆகஸ்ட் 26/8/2026 அன்று காலை 9 மணி அளவில் நேபாளில், அதாவது இந்த கிரியாங் கண்ட்ரி அந்த பக்கத்தில் திபெத், சைனா, இந்தியா அந்த முக்கோண பவுண்ட்ரி எல்லையில் ஒரு திபெத் பவுண்ட்ரியில் இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்ராக்சிமேட்டாக இந்த லொக்கேஷனை சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ஐஸ், அதாவது கிளேஷியர் சொல்லுவோம். கிளேஷியர் வந்து பெரிய ஒரு 1.2 கிலோமீட்டர் கிளேஷியர். அது புவி வெப்பமடைவதன் காரணமாக 1.2 கிலோமீட்டர் ஒரு கிளேஷியர் சுமார் 5200 மீட்டர் உயரத்திலிருந்து 3000 மீட்டர் கீழே விழுந்து 2000, அதாவது இதுதான் அந்த கிரியாங் கண்ட்ரி. இந்த கிரியாங் கண்ட்ரின்ற லொகேஷன் தான் எர்த்குவேக். அங்கே வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் இன்ஃபியூஸ்ட் எர்த்குவேக்னு சொல்லுவாங்க. ஒரு அவலாஞ்ச், அதாவது மணல், கல், பாறை இதுகளெல்லாம் தள்ளிட்டு வந்து ஒரு விழுந்ததுன்னா அதுக்கு பேர் நிலச்சரிவு என்று பேர். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஐஸ் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மாஸ் வேஸ்டிங் அப்படிங்கிறது புவி அமைப்பியல் ஆய்வாளர்களுக்கு தெரிஞ்ச விஷயம். மாஸ் வேஸ்டிங்ன்ற ஒரு ப்ராசஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த புவி வெப்பமயமாதல் காரணமாக 1.2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட வெகு பெரிய ஒரு ஐஸ் கட்டி பனிமலை உடைந்து பேர்ந்து இந்த இருக்கின்ற அந்த ரிவர், அதாவது லென்டிகோலா ரிவர் அப்படின்ற ஒரு ரிவர்ல இதிலிருந்து விழுந்த பாறை, அந்த பனிப்பாறை பெயர்ந்து 1.2 கிலோமீட்டர் அகலம் கொண்ட கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி உயரம் கொண்ட பாறை பெயர்ந்து அந்த ரிவரோட பாத்துல விழுந்ததுனால அது வந்து சரிஞ்சு வந்த போது அது அளவுக்கு அதிகமான அதாவது என்ன சொல்லுவாங்க, மட், அந்த களிமண், அது சம்பந்தமான அந்த ராக்ல ஏற்பட்டிருந்த அந்த ஃப்ரிக்ஷன்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து ரிவர்ல கொட்டிடுச்சு. இப்போ ரிவர்ல கொட்டுனதுனால என்ன ஆச்சுன்னா, இங்கேருந்து வந்து அந்த
கம்ப்ளீட்டாக அந்த லேண்ட்ஸ்லைட், அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 2 டன் டிஎன்டி வெடிகுண்டு வெடித்தால் எவ்வளவு பெரிய சேதாரம் ஏற்படுமோ அவ்வளவு ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 4.4 மேக்னிடியூட் ரிக்டர் அளவுகோலில் 4.4 5.2 அளவிலான ஒரு பூகம்பத்தையும் ஏற்படுத்தி அங்கு இருந்த அத்தனை பாறைகளையும் மலைகளையும் உருட்டி கீழே கொண்டு வந்து அந்த ஆற்றில் தள்ளி இருக்கிறது. அந்த லேண்டிகோலா அப்படிங்கிற ஆற்றில் தள்ளி கொண்டு வருகின்ற போது இவ்வளவு பெரிய பாதை பெயர்ந்து விழுந்த போது அங்கு இருந்த டேமில் தேங்கி வைக்கப்பட்டிருந்த அந்த 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 லேண்டிகோலா பக்கத்துல ஒரு சில சிறு சிறு டேம்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா இந்த மொத்த மணலும் அந்த மட்டும், அதாவது களிமண், அது போன்ற அந்த பாறைகள் ஐஸ் கட்டி அவ்வளவு மொத்தமான கொள்ளளவை விழுந்த போதுடன் அங்கிருந்த தண்ணீர் சுனாமி போல, இதே வந்து நம்ம வந்து கடலில் ஏற்பட்டிருந்தால் அதை சுனாமி என்று சொல்லியிருப்போம். இதை வந்து சர்ஜ் என்று சொல்வார்கள். வாட்டர் அவ்வளவு 27 மீட்டருக்கு ஆல்மோஸ்ட் அந்த விழுந்த இடத்தில் அந்த வெயிட் விழுந்தோடனே 27 மீட்டர் உயர்ந்து அந்த தண்ணீர் எங்கு ஓடும்? ரெண்டு பக்கம் மேற்பாங்கான இடங்கள். ஸோ அது வேலியை நோக்கி ஓடுகிறது. அந்த வேலியை நோக்கி ஓடுகின்ற போது இங்கு இருந்த அந்த ஃபோர்ஸ், அதாவது ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் என்ன ஆகும்னா மொத்த கொள்ளளவையும் கீழ் நோக்கி கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நோக்கி தள்ளுகிறது. அப்போ கிட்டத்தட்ட 2 டன் அணுகுண்டு டிஎன்டி வெடித்தால் எவ்வளவு சேதாரம் ஏற்படுமோ அவ்வளவு வேகத்தில் அந்த நீர் வெளியேற்றப்படுகிறது. வெளியேற்றப்பட்ட நீர் அங்கு இருந்து அந்த வேலி, அந்த போர்ஷன்ல எங்கெல்லாம் தண்ணி போகுமோ அதை வந்து போகுது. ஸோ அப்படி போகின்ற போது இதுதான் நம்மள அந்த லேண்டிகோலா ரிவர் என்ற இடம். ஸோ இங்கே முதல்ல இதற்கு பக்கத்தில் இருந்த இடங்கள் 3-4 இடங்கள். முதலாவது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட ரிவர் வந்து பேரு அங்க வந்து ரசுவா அப்படிங்கிற மாவட்டத்தில், இந்த நேபாளில் உள்ள ரசுவா என்ற மாவட்டத்தில் பேரழிவை ஏற்படுத்தி உள்ளது. இதனால என்னன்னா, இது யாருமே எதிர்பாராத ஒரு சூழல். இந்த மாதிரி ஒரு ஃப்ளட்டை வந்து இது வரைக்கும் ஃப்ளாஷ் ஃப்ளட், நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு போயிருப்பீங்க, வெஸ்டர்ன் காட்ஸுக்கு போயிருப்பீங்க, அந்த மாதிரி இடத்துல மழை பெய்தால் உடனடியாக நீங்கள் மேல் பாங்கான இடத்திற்கு ஓடி சென்று உயிரை காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று அங்கங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இங்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லவே இல்லை. அந்த மாதிரி இது ஏற்கனவே இங்கே வந்து ஹைட்ரோ பவர், அங்கே ரசுவா என்ற மாவட்டத்தில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் செய்யக்கூடிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அங்கே இருக்கிறது. அதற்காக நிறைய அதாவது பிட்டுமென் ரோட்ஸ் இருக்குது, கிராவல் ரோட்ஸ் இருக்குது, அது மாதிரி எர்த்தன் ரோட்ஸு, இதெல்லாமே வந்து இந்த இடத்தில் நிறைய இருக்கிறது. இங்கு ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவும் இந்த ஏரியா இருக்கிறது. ஸோ இங்கே வந்து மக்கள் தொகை, அதாவது இந்த ரசுவா மாவட்டத்தில் மக்கள் தொகை ஏறத்தாழ 4 லட்சம் பேர் அங்கே வந்து வசித்து வருகிறார்கள். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல 27 மீட்டர் அந்த பனிப்பாறையுடன் கூடிய மணல், அதோட களிமண், அதுவும் இல்லாமல் இந்த நீர் மொத்தமும் ஒரே ஒரு வழித்தடத்துல வருகிறது. அப்ப அந்த மாதிரி வழித்தடத்துல வருகின்ற போது ஒரு கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இது எக்ஸ்ட்ரீம் ஃப்ளட்டா மாறிடுச்சு. பீக்குக்கு போய் அங்க இருந்த அனைத்து, அதாவது நீர் மட்டம் உயர கிட்டத்தட்ட 27 மீட்டர் உயர்ந்துள்ளதாக செய்திகள் வருகின்றன. 27 மீட்டர் உயர்ந்திருந்தால் அப்போ எவ்வளவு அங்கு இருந்த ரோடு மட்டத்திலிருந்து 27 மீட்டர்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 அடி உயரமான நீர் பாங்கு வெளி வந்திருக்கிறது. ஸோ அங்கு இருந்த கட்டிடங்கள் அனைத்தும் தரைமட்டமாகி பிடுங்கி எறிந்து அங்கிருந்த தரைப்பாலங்கள், அங்கிருந்த எலக்ட்ரிசிட்டி போஸ்டுகள், பில்லர்கள் அனைத்துமே அங்கு வந்து ஒரு பேரழிவு, ஒரு கோர தாண்டவத்தை இந்த ஃபிளாஷ் ஃப்ளட் ஏற்படுத்தி இருக்கின்றது. இது சம்பந்தமாக இதுவரைக்கும் கிட்டத்தட்ட செவிவழி செய்தியாகவும், அதாவது செய்திகள் வானொலியிலும்
தொலைக்காட்சிகளிலும் இருந்து வந்திருக்கின்ற செய்திகள் ஒரு 1500 பேர் இது வரைக்கும் காணாமல் போயிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது 1500உடன் நின்று போகாது. ஏனென்றால் நீங்கள் இந்த வீடியோக்களை எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பஸ் ஒரு பேருந்துகளை மொத்தமாக வாரி சுருட்டி கொண்டு இந்த வெள்ளம் அடித்து செல்கிறது. இந்த வெள்ளம் ஏற்பட காரணம் அந்த பனிப்பாறை வெப்பமயமாதலால் உருகி மொத்தமாக அந்த லென்டிகோலா என்ற ரிவரில் விழுந்து அது பெரு வெள்ளத்தை பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இது வரைக்கும் 1500 பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம பேருந்துகளில் பார்த்தோமே ஆனால் பேருந்துகளில் மட்டுமே 1500 பேர் இருந்திருக்கலாம் என்ற ஒரு செய்திகள் வருகின்றது. அங்கு இருக்கக்கூடிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் மொத்தமும் ஒரு வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு இப்போது வெள்ளம் வடிந்து விடும். ஏன்னா இது உயரத்தில் இருக்கிறதுனால கீழ் நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை ஒவ்வொரு இடமாக சிறிது சிறிதாக மாறி கீழ் வாழும் வர வர பகுதிகளுக்கு கீழ் நோக்கி இருக்கும் பகுதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெள்ள அபாய எச்சரிக்கை. இந்த நதி கிட்டத்தட்ட அதாவது இது திரிசூலி அப்படின்றதுல நம்ம பீகாரில் நம்ம இந்த நதி கலக்கிறது. ஸோ பீகாருக்கும் ஃப்ளட் அலர்ட் விடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆக்சுவலா இதுக்கு நாள் அங்கு மிகப்பெரிய மழை ஒன்று பெய்து இருக்கிறது. ஆக அந்த ரசுவா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளட் அலர்ட் வார்னிங் அவர்களே அங்கு வசிக்கும் பேரழிவு மேலாண்மை நிலையத்திலிருந்து ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. சரி, எனக்கு அந்த இடத்துல தான் கேள்வி வருது. இதை முன்கூட்டியே கணிக்க தவறிட்டாங்களா அந்த அரசு? ஏன்னா ஒரு இடத்துல பனிப்பாறை உருகுதுன்னா அதை எப்படி இல்லை இதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதா, நமக்கு தெரிய வராதா? இல்லை, அதுக்கு இப்போ இருக்கிற எல்னினோ ஃபினாமினன் இப்போ அதாவது பருவநிலை மாற்றத்தின் காரணமாக எல்னினோ ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வரும். ஒரு 4 ஆண்டுகளுக்கு 8 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை எல்னினோ அதோட எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் இப்போது எல்னினோ காலம் கட்டந்து இருப்பதால் பே ஆஃப் பெங்கால் 2.9 டிகிரி அதாவது டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்டும் இதனால் நார்த் ஈஸ்டர்ன் மாவட்டங்கள் அதாவது அசாமில், சிக்கிமில், நேபாளில், சைனாவில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயரமான மலைப்பாங்கான இடங்களில் கடும் வெள்ளத்தையும் இப்போது நீங்கள் சிறிது காலத்திற்கு முன் ஒரு 2 வாரத்துக்கு முன் பார்த்தால் டெல்லியிலே கடுமையான மழை. அதற்கு முன்னர் ஒரு 2 வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா குஜராத்திலையும் கடுமையான வெள்ளங்கள் வந்திருக்கிறது. இது எல்லாமே பருவநிலை மாற்றங்கள் காரணமாக வந்திருக்கிறது. ஸோ இந்த 2.9 டிகிரி செல்சியஸ் பே ஆஃப் பெங்காலில் இருக்கிறது என்றால் அப்போ அது இது என்ன சொல்லணும்னா எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபாலுக்கான அந்த கிளவுடை தூண்டிவிடும். அதாவது மேகத்தை உருவாக்கி கொடுத்து விடும். அந்த மாதிரி மேகமூட்டத்தை உருவாக்கி கொடுக்கிற காரணத்தால் இன்னும் வரும் காலங்களில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது மலைப்பாங்கான இடத்தில் பெயர்ந்து அதுவும் இல்லாமல் அந்த உருகி இருந்த பாறை இந்த மழை நீரில் அதாவது கிரிவாசஸ் கிராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த மவுண்டனஸ் வேலி, அது மாதிரி மவுண்டனஸ் வேலி ரீஜியனில் இந்த கிரிவாசஸில் இந்த மழை நீர் ஊடுருவி அந்த வெப்பமான நீர் உள்ளே போகின்றனால் இந்த கிராக் பெரிதாகி அது ஒரு பனிப்பாறையை உடைத்து பெயர்த்து நீங்கள் அண்டார்டிக்கில் ஐஸ் உருகி நகழ்ந்துகிறது என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல இது மலையில் இருக்கக்கூடிய ஐஸ் மொத்தத்தையும் பெயர்த்து கொண்டு ஒரு செயற்கையான பேரிடரை போல இயற்கையாக செய்திருக்கிறது. இல்லை, இப்போ அந்த இடத்துல பனிப்பாறை உருகி தான் அந்த டேம்ல விழுந்து இது போன்ற விஷயங்கள் நடந்துட்டு நம்ம சொல்றோம். இதே தாக்கம் நமக்கு இந்தியாவில் எந்த பகுதியெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? இது இந்த பனிப்பாறைகள் ஹிமாலயன் ரீஜியன் எல்லாமே ஹிமாலயன் ரீஜியன், சிக்கிம், மேகாலயா, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த கங்கோத்ரி, உத்தரப்பிரதேஷ், நேபாள் அது பார்டர்ல இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கும் இது மாதிரியான ஒரு ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங் வார்னிங் நம்மள்கிட்ட என்னன்னா நம்ம இந்தியா ஒரு சிறந்த முறையில் இப்போது கட்டமைப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஃப்ளட் வரப்போகிறது என்றால் அங்கே அதாவது நீர் மட்டத்தை மானிட்டர் பண்ணுவதற்காக அங்கங்கு நாம் இந்த ஐஓடி பேஸ் பண்ணி டிவைசஸ் எல்லாம் அங்கங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அப்போது கரண்ட் வெலாசிட்டி எவ்வளோ வருது? இப்போ என்ன ஆச்சுன்னா 9 மணிக்கு வந்தது
அடுத்த ஒரு மணி நேரத்தில் இவ்வளவு இந்த ஏரியாவுக்கு வந்துவிடும் என்று அலர்ட் வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா இருக்கிறது. பட் நேபாள் வந்து அவ்வளவு ஒரு மலைப்பான டெக்னிக்கலா வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்த காரணத்தினாலும் இருந்த போதும் ஒரு குளோபல் வழிகாட்டுதலின் பேரில் அவர்கள் அங்கு ஒரு குறுஞ்செய்தியை முதல் நாள் அனுப்பி இருப்பதாக, அதாவது அந்த நேபாள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து செய்தி வந்திருக்கிறது. அதையும் அது வந்து அவர்கள் விடுத்த அலர்ட் வந்து ஃப்ளட் அலர்ட், சாதாரண ஃப்ளட் அலர்ட் தான் விட்டாங்க. இது மாதிரி ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஃப்ளட் வரப்போகிறது என்றால் அன்றைக்கு காலை 9 மணிக்கு அங்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லேபர்ஸ், டூரிஸ்ட் அவ்வளவு பேரும் அங்கே வந்து குழுமி இருந்த காட்சிகளை நாம் காண்கின்றோம். மொத்த பேரையும் வாரி சுருட்டி எங்கேயோ எரிந்து இந்த இன்னும் தேடுதல் யார் யார் உயிரிழந்திருக்கிறார்கள், எவ்வளவு சேதம் என்பதை கணக்கிடக்கூடிய புகைப்படங்களை நமது ISROவின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ஏற்கப்பட்ட செலுத்தப்பட்ட விண்வெளி புகைப்படம் செயற்கை சேட்டலைட் புகைப்படங்களை நான் உங்களுக்கு இப்போது தெரியப்படுத்துகிறேன். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது போட்டி கோஷி ரிவர் என்று சொல்லுவார்கள். இந்த ரிவரிலையும் திரிசூலி அப்படிங்கிற ரிவர்லையும் கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி, அந்த வெள்ளப்பெருக்கு என்றால் நீர் மட்டுமல்ல, சகதி, சேறு, மொத்தம் அது கூட பனிப்பாறை அவ்வளவையும் உருட்டி பெரட்டி கொண்டு வந்து அதோட டெட்லி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடிச்சு அங்க துவம்சம் செய்து, இந்த பாத்தீங்கன்னா இது வந்து முன்னர் எடுக்கப்பட்ட படம் 4/4/2026. இந்த படம் ஏவிப்ஸ் என்ற செயற்கைக்கோளில் இருந்து எடுக்கப்பட்ட படம். 4/4/2026 அன்று பார்த்தீர்களே என்றால் இதுதான் அந்த ரிவரோட அகலம். அந்த நதியினுடைய அகலம் வந்து மிக குறைவான நதியின் அகலத்தில் அப்போது நீர் இல்லை. நீர் இல்லாத நேரத்தில் அது நீர் இருந்தால் உடனடியாக அது வந்து அது தானாகவே வெளியேறிவிடும். ஏன்னா உயரமான மலைப்பாங்கு, மழை நீர் விழுந்தால் கீழ் நோக்கி கிடைமட்டம் நோக்கி கீழே வந்துவிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்க 4 பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒண்ணுமே கிடையாது. ஸோ இட் இஸ் a பிளேஸ் ஃபார் டூரிஸ்ட். அங்க ஒரு எம்டி லேண்ட் இல்லை. அங்கு இந்த ஏரியாவில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் எண்ணற்ற ஹோட்டல்களும் ஏரிக்குள்ள கட்டி வச்சிருந்தாங்க சொல்லுவாங்களா? அது எல்லாம் அதாவது ரிவரோட வரத்து நீரோட நதி நீருக்கு 2 கரைகளிலும் எண்ணற்ற ஹோட்டல்களை அவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்றால், நாம் நதியைத்தான் திறந்து விட்டோமே, அருகாமையில் நதி கரையில் நாம் கட்டி இருக்கிறோம் என்று அசால்ட்டாக இருந்து விட்டார்கள். அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மொத்த நதியும் கிட்டத்தட்ட இதோட 2 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 2 கிலோமீட்டர் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்ப அந்த தண்ணீர் போக போக அகலப்படுத்தி கொண்டே செல்லும். ஸோ இங்கே குறுகலாக வந்த நதி இன்று பெருசாகி, ஸோ இங்கிருந்து வந்த ஃப்ளாஷ் ஃப்ளட் மொத்தமும் அந்த போட்டி கோசி நதியில் வந்து திரிசூலி என்ற நதியில் கிளை பிரிந்து மீண்டும் அது நமது பீகாரை நோக்கி செல்வதாக இதை ஆராய்ந்து எவ்வளவு தூரம் டேமேஜ் அடைந்திருக்கிறது என்பதை காணும் பொருட்டு 26 நேற்று நமக்கு உதாரணமாக இதெல்லாம் கிளவுட் என்று சொல்வார்கள், மேகமூட்டங்கள். இந்த மேகமூட்டங்கள் வந்து எப்போதுமே அந்த ஊர் இருக்கும். ஏன்னா வந்து மலைப்பாங்கான இடங்களில் நமது ஃபாகு, மிஸ்ட் இதெல்லாம் போகும். ஸோ இந்த கிளவுடையும் மீறி அந்த டேமேஜ்களை நமது செயற்கைக்கோள் படம் பிடித்து இது 56 மீட்டர் ஒரு பிக்சல் என்பது 56/56 மீட்டர் ஏவிஸ்ல. ஸோ இந்த இதில் வந்து ஒரு மாஸ் ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 12 கிலோமீட்டர் சுற்றளவில் எண்ணற்ற ஹோட்டல்கள், அங்கு தங்கியிருந்தவர்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், அடுக்குமாடி கட்டிடங்கள், அங்கு வசித்த மக்கள், அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள், அங்கு நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகள் அனைத்தும் என்னவாயிற்று என்பதை இன்று வரை நாம் செய்திகளிலேயே தேடிக்கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இறுதியான ஒரு கேள்வி மட்டும் சார்,
இப்போ வரக்கூடிய நதி வந்து பீகாரை நோக்கி போயிட்டு இருக்குங்கிற மாதிரி அது சொல்றாங்க. ஃப்ளட் அலர்ட். கண்டினியூவா மழை பெஞ்சிட்டு இருந்துன்னா வெள்ளப்பெருக்கு அது போகுதுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பனிப்பாறை உருண்டு வந்து விழுந்து மொத்த தண்ணி ஒரே நேரத்துல வெளியில போயிட்டு அது போக போக டியூரேஷன் போக போக கம்மியா தானே ஆகும். ஏதாவது என்ன போய்கிட்டே இருக்குன்னா இல்ல கண்டினியூ இல்ல, அதாவது மேலே குறைந்து விட்டது. இப்போ அது அந்த தண்ணீர் வழித்தடத்தில் சென்ற தண்ணி போய்கிட்டு சென்று இருக்கு. விட்டே அது வர வர ஒன்றும் பெரிய ஆபத்தை கொடுக்காது இல்ல. டவுன் ஸ்ட்ரீம்ல அதோட எனர்ஜி, அதாவது அதோட ஃபோர்ஸ் எனர்ஜி ரெண்டும் குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே வரும். ஆனாலும் வெள்ளப்பெருக்கு 2 அடி இருக்கக்கூடிய நீரில் 26 அடி உயரத்திற்கு தண்ணீர் வருமேயானால் அங்கு சுழல் ஏற்படும். அங்கு அனைவரையும் நாம் வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலையில் இன்று இந்திய அரசாங்கமும் மிகச்சிறப்பாக அங்கு அலர்ட்டுகளை கொடுத்து நமது மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே சமயத்தில் நேசக்கரங்களை வெளிநாடுகளும் மற்ற மேலை நாடுகளும் இந்தியாவும் இன்று நாம் நேபாளுக்கு அளித்து கொண்டிருக்கிறோம். நாம் வந்து நேபாள் மக்களுக்காக அங்கு உயிரிழந்தவர்களுக்காகவும் உடைமைகளை இழந்து அதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்காகவும் அவர்கள் சீக்கிரம் குணமடைய நாம் பிரார்த்திப்போமாக. தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார்.